சமீபத்தில் வெளியூர் போயிட்டு நான் சென்னைக்கு திரும்பும்போது பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் பார்த்த ஒரு காட்சி இது. ஒரு டூரிஸ்ட் வேன் பின்னால் KPY பாலா என சொல்லப்படும் கலக்கப் போவது யாரு பாலாவுடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருந்தது. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே பாலா இன்னைக்கு எந்த ரேஞ்சுக்கு போயிருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் ரஜினி, கமல், அஜித், விஜய் போன்றவர்களுக்கு அந்த பஸ்ஸு பின்பக்கத்தில் ஃபோட்டோவோ இல்லை ஓவியமோ வரைஞ்சி வச்சுருப்பாங்க. சில சமயம் இளையராஜாவுக்கும் AR ரஹ்மான் கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோ ஓவியமோ அந்த இடத்துல இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பெரிய செலிபிரிட்டிஸ் இடத்துல இன்னைக்கு KPY பாலாவுடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னா பாலாவுடைய ரீச்சை நம்ம இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். தினந்தோறும் சோஷியல் மீடியாவில் பாலாவை பற்றி அடிக்கடி நம்ம செய்திகளை பார்க்குறோம். இந்த இடத்துல போய் இவ்வளோ உதவி செஞ்சார், அந்த நடிகருக்கு அவ்வளோ உதவி செஞ்சார், ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாரு, ஆட்டோ வாங்கி கொடுத்தாருன்ட்டு இப்படி வித்தியாசமான உதவிகளை அவர் செய்கிறத பற்றி நம்ம தினந்தோறும் சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி தொண்டு விஷயங்கள்லாம் செய்கிறதுனால மக்களிடம் அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தான் ஒரு ப்ரொடியூசர் ரீசெண்டாக காந்தி கண்ணாடி என்ற ஒரு படத்தையே பாலாவை ஹீரோவாக போட்டு தயாரிச்சிருக்காரு. பாலா செய்கிற பண உதவி, பொருள் உதவியெல்லாம் பார்த்து நீங்கள் கணக்காக போட்டிங்கன்னா பல கோடிகளுக்கு போகும். ஒரு சிறு காமெடியனாக டிவியில் அறிமுகமான பாலா இந்த அளவுக்கு எப்படி பணம் சம்பாதிச்சாரு, எங்கேருந்து அவர் பணத்தை கொடுக்குறாரு? ஏன்னா டிவியில் சம்பாதிக்கிறன்றது ஓரளவுக்கு தாங்க டீசெண்டாக இருக்கும், பல கோடிகளை கொட்டி கொடுக்கறதில்ல. யாருடைய பிளாக் மணியாவது இவர் மூலம் மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகுதா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்குள்ளே எழுந்ததுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். யார் இந்த KPY பாலா? பாலாவுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பாலன் ஆகாஷ். அவர் பிறந்தது மார்ச் 1, 1995 காரைக்காலில் பிறந்தாருங்க. அவரை டிவி துறைக்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவருடைய திக் ஃப்ரெண்டான அமுதவாணன். எதாச்சியாக அவர் மூலம் டிவி துறைக்கு நுழைந்த பாலா கலக்கப்போவது யாருடைய 6வது சீசனுடைய வின்னராகவே மாறிட்டார். இதை தவிர விஜய் டிவியுடைய குக்கு வித் கோமாளி ஷோலையும் ரொம்பவே அவருக்கு புகழ் கிடைச்சது. அதற்கு காரணம் பாலாவுடைய பள்ளி பருவத்திலே பெரும் நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருந்தார். நிறைய காமெடி ஷோலாம் பண்ணியிருக்கிறாரு. அவர் +1 படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அமுதவாணன்கிட்ட இவரை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் சிரிச்சா போச்சு ப்ரோக்ராமில் அமுதவாணனுக்கு நல்ல பேர் இருந்தது. முதல் சந்திப்பை பெரும் நட்பாக முடிய அமுதவாணன் பாலாவை நீங்கள் +2லாம் முடிச்சுட்டு நேராக சென்னைக்கு வாங்க அப்படின்னாரு. 2 வருஷம் கழித்து பாலா சென்னைக்கு வந்தார். அமுதவாணனை மீண்டும் மீட் பண்ணார். ஆரம்ப கட்டத்தில் கையில் காசு இல்லாமல் ரொம்பவே சென்னையில் ஸ்ட்ரகிள் பண்ணார். அந்த சமயத்தில் தான் விஜய் டிவி கலக்கப்போவது யார் அப்படின்ற ப்ரோக்ராமுடைய 6வது சீசன் ஆரம்பித்தாங்க. அதில் பங்கேற்று தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு அவரை பற்றி தெரிய வந்தது. அந்த சீசனுடைய இறுதி கட்டங்களில் அவரை வெளியேற்றுற நிலைமைக்கு பொசிஷன் இருந்தது. அந்த ப்ரோக்ராம் ஆங்கர் பண்ண விஜய் டிவி பிரியங்கா அவரை தயவுசெய்து எலிமினேட் பண்ணாதீங்க, எப்படியாவது கலக்கப்போவது யாரில் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வாங்கன்ட்டு ரொம்பவே வேண்டிக்கிட்டாங்க. அப்படி விஜய் டிவி பிரியங்காவால் தான் அவர் எலிமினேஷன்லேருந்து சேவ் ஆனார். அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கலக்கப்போவது யார் சீசன் 6 உடைய ஃபைனலிஸ்டாக மாறி கடைசியில் டைட்டில் வின்னராகவே மாறினார். அந்த டைட்டில் வின் பண்ணும்போது அவருக்கு அவார்டு கொடுத்தது யாருன்னா சந்தானம். அங்கிருந்து விஜய் டிவியில் அவர் ஒரு ரெகுலரான ஆர்டிஸ்டாகவே மாறிட்டார். விஜய் டிவியுடைய அது இது எது, சூப்பர் சிங்கர் 7, குக் வித் கோமாளி போன்ற ப்ரோக்ராமில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய காமெடிலாம் பண்ணார். அவருடைய காமெடிகள் மக்களிடம் ரசிக்கப்படவே அடுத்த ஸ்டேஜில் விஜய் சேதுபதி நடித்த ஜுங்கா அப்படின்ற படத்தில் 2018 நடித்தார். அங்கிருந்து நிறைய வேஷங்களில் மேலும் பல படங்கள் நடிக்க ஆரம்பிக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் காந்தி கண்ணாடி என்ற ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து முடித்தார். பாலாவை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமாஷா வெட்டுக்கிளி பாலான்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய காமெடி கடந்த பேச்சாலே இன்னைக்கு நிறைய படங்களுடைய ஆடியோ லான்ச் போன்ற சினிமா வழக்கில் அவர் தாங்க கம்பேர் பண்ணுறாரு. அங்கிருந்து சிறு சிறு உதவிகளை தன்னுடைய கூட நடித்த நடிகர்களுக்கு செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சேவை அதிகமாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஆம்புலன்ஸை மருத்துவ உதவிகளுக்காக கொடுத்துருக்கிறாரு. இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கடம்பூர் மலைகளில் இருக்கிற மலை கிராமங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒரு ஆம்புலன்ஸ்.
அது தவிர நிறைய பேருக்கு கடை வச்சு கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேருக்கு ஆட்டோக்கள் வாங்கி ஓட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, பணமாகவும் உதவி பண்ணியிருக்கிறாரு. ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக மருத்துவ உதவி கேட்டு போது 1,00,000 அசால்ட்டாக தூக்கி கொடுத்தார் KPY பாலா. அது மட்டும் இல்லை, முன்னாள் காமெடியன் பவா லக்ஷ்மணன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தபோது அவரை தேடி போய் ஹாஸ்பிட்டலில் சந்தித்து 30,000 அவர் கையில் திணிச்சார். ரொம்ப ரீசெண்டாக அபிநய் என சொல்லப்படும் பிரபல டிவி ஆக்டருக்கு இன்றைக்கி அவர் சான்ஸ் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்து அவரை தேடி போய் 1,00,000 அவர் கொடுத்துட்டு வந்தார். அது மட்டுமா, புயல் வெள்ளம் போன்ற விஷயங்களையும் தேடி தேடி போய் நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பணிகள் இன்றைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு செய்கிறதுக்கு அவர்கிட்ட ஃபண்ட்ஸ் எங்கே இருக்குது? அதாங்க இங்கே நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். பாலாவின் பின்புலத்தில் யாருமே இல்லை என்று தான் இதுவரைக்குமே சொல்லப்படுகின்றது. தன்னுடைய சம்பாத்தியத்தை ஏறக்குறைய முழுமையாகவே அவர் பொதுமக்களுக்காக துண்டுகளுக்காக செலவிடுறாரு. நிகழ்ச்சிகளை தொகுத்தும் நடித்தும் வாங்குகிற தன்னுடைய சம்பளத்தை அப்படியே பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. இந்த மாதிரி அவர் செய்கின்ற சேவைகளை பார்த்து விஜய் சேதுபதி ஒரு நாள் அவரை அழைச்சி, இந்த மாதிரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் உங்களுக்காகவும் சேர்த்து வைங்க அப்படின்னு அட்வைஸே பண்ணாருன்னா பார்த்துங்க. இவர் செய்கிற சேவையை பார்த்து இயக்குனரும் நடிகருமான ராகவ லாரன்ஸ் 10,00,000 பாலாவுடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுகின்றது. அநேகமாக அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் பாலா மக்களுக்கு தொண்டு செஞ்சிட்ருப்பார். ஏன்னா நேரடியாக அவர் செஞ்சால் நிறைய டேக்ஸ் ப்ராப்ளங்கள் அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வைக்கிற ஒரு விஷயத்த பாலா அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அதற்காக அவருடைய நண்பரான அமுதவாணன் அவருடைய 30,00,000 வர்த்துள்ள லேண்டே பாலாவுக்கு தரப்போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி கேட்கும் இடமெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் பாலாவுடைய செயலும் தொண்டும் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. இப்படி அவர் தொடர்ச்சியாக மக்களிடம் சேவை செய்ய அவர் பேரும் புகழும் எந்த அளவுக்கு உச்சிக்கு போயிருக்குன்னா, இன்றைக்கு பேருந்துகளின் பின்னால் அவர் படம் ஒட்டப்படுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. மக்களிடம் செல்வாக்கு உயர உயர அவர் எதிர்காலத்தில் ஒரு அரசியல்வாதி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. பிற நடிகர்களின் உதவியாலும் தன்னுடைய சம்பளத்திலிருந்து தான் பாலா இந்த தொண்டுக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எல்லாமே லீகலாக இருக்கிற பட்சத்தில் KPY பாலாவின் பணிகள் சிறந்து விளங்குறதுக்கு நாமும் அவரை வாழ்த்துவோம். அவரின் இந்த சேவை மனப்பான்மை பெரிய நடிகர்களான விஜய், அஜித், ரஜினி, கமல் போன்றவர்களிடம் இல்லையே என்பது தான் கொஞ்சம் மனக்குறையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில்.